ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, படுக்கையை விட்டு எழும்போது ஜெபம் சொல்லிகிட்டே எந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு இப்போ பார்ப்போம். பொதுவாகவே தூக்கங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தூக்கத்துலேருந்து நம்ம எந்திக்கிற நேரமும் கரெக்டான நேரமாக இருக்கணும். அதுவும் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கணும். பிரம்ம முகூர்த்தங்கிறது சூரியன் உதிக்கிறதுக்கு 1.5 நாழிகைக்கு முன்னாடி எந்திக்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறதோட நல்லது தீமைகளையும் நான் சொல்லிடுறேன். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு நம்மளோட ஒர்க்கோ இல்லை ஸ்கூல் ஒர்க்கோ காலேஜ் ஒர்க்கோ ஆஃபீஸ் ஒர்க்கோ எல்லாமே பெர்ஃபெக்டாக சீக்கிரம் ஃபினிஷ் ஆகும். மனசும் அந்த சுற்றுப்புறமும் அமைதியாக இருக்கும். பாசிட்டிவ் பவர் எனர்ஜி கிடைக்கும். அதனால் நம்மளோட ஒர்க் அன்றைக்கி சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் ஆயிடும். அன்றைக்கி டே டைம் நமக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். இதுவே நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தத்தை மிஸ் பண்ணிட்டோம், ரொம்ப தூங்கிட்டோம், அதே சேம் டைம் நம்ம லெஃப்ட் சைடு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை உடல் சோர்வாகவும் இருக்கும். ரொம்ப டயர்டும் இல்லாமல் தரித்திரமும் உருவாங்க. நம்ம உடல்நிலையும் குன்றும்பாங்க. நேற்று சொன்ன மாதிரி அந்த வலது பக்கம் எந்திக்கிறத மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 21 days கண்டிப்பாக கம்பல்சரி கீப்பப் பண்ணுங்கள். ரெகுலர் ரொட்டீனாக ஆயிரும். அப்படி வலது பக்கமாக எந்திக்கும் போதும் சரி, சடனாக பெட்டை விட்டு குதிக்காதீங்க. அந்த குதிக்கிறதுனால நமக்கு என்ன நெகட்டிவ்னு நான் பின்னாடி சொல்கிறேன். எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம 2 கையையும் உரசிட்டு கையை தாமரை மலர்கள் போல் விரித்து நம்மளோட உள்ளங்கை ரேகைகளை பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணணும். ஆனால் இந்து முறைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, முனிவர்கள் லட்சுமி, சரஸ்வதி, கௌரி 3 பெண் தெய்வங்களோட ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டே மெதுவாக ப்ரேயர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னடா இவ இந்து முறைப்படியே திணிக்கிறாளே நினைக்காதீங்க. நான் திணிக்கலை. நீங்கள் அது உங்களோட பகவத்கீதைனாலும் சரி, பைபிள்னாலும் சரி, குரான்னாலும் சரி, 3ல் எந்த வசனமோ ஸ்லோகமோ அதை பிடிச்சி படிங்க. இல்லை எனக்கு ஸ்லோகம்லாம் சொல்ல தெரியாது அப்படின்னா நம்மளோட தமிழில் பேசினாலும் கடவுளுக்கு புரியும். கடவுளோட பிள்ளைகள் அவங்களுக்கு எப்படி பேசினாலும் புரியும். நம்மள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறேன். நம்ம தூக்க நிலையில் இருக்கும்போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ லோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸும் பிரெயினும் ஆக்டிவாக இருக்காது. ஏன்னா நம்ம நித்திரைக்குள்ளே போயிடுவோம். நம்மளோட பல இன்னல்கள்லேருந்து ஒரியிலேருந்து விடுபட்டு தான் நம்ம தூங்கவே செய்வோம். நம்மளை மறந்து தான் தூங்குவோம். அப்போ நம்ம பிளட் சர்க்குலேஷனும் ஸ்லோவாக தான் லெஸ் பவரில் தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் பீட்ஸும் ஸ்லோவாக இருக்கும். நல்லா நார்மலாக ஹெல்த்தியான ஹார்ட் பீட்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதே சேம் டைமில் நம்ம பெட்லேருந்து குதிச்சு எந்திக்கிறோம், இல்லை அலாரம் அடிக்குது, ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு, ஐயோ அப்படின்னு பரன்னு எந்திரிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு என்னமோ நம்மளை ஓட சொல்கிறாங்க அப்படின்னு ஸ்பீடாக ஒன்றுக்கு முட்டிக்கிட்டு ஓடும்போது அந்த ஹார்ட் திணறும். என்னடா திடீர்னு என்னமோ பண்ண சொல்கிறாங்களே, அதுக்கு புரியாது. ஏன்னா பிரெயின் ஆக்டிவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ஹார்ட் சடனாக ஷேக் ஆகும்போது அந்த பிளட்டை பம்ப் பண்ணும்போது மற்ற ஆர்கன்ஸ்க்கு போகும்போது அதை மற்ற ஆர்கன்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணும். அட் அ டைமில் இதெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு ஹார்ட்டில் ஒரு பெயின் வரும், இல்லை வேறு ஏதோ ஒரு டிசீஸ் அவங்கள தாக்கும். அப்போ வீட்டில் உள்ளவங்களாம் பதறுவாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நேற்று நைட்டு நல்லா தானே நம்மகிட்ட பேசிட்டு தானே போய் தூங்கினாரு, இப்போ காலையில் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் அவருக்கும் சொல்ல முடியாது, பேஷண்ட்டுக்கும் சொல்ல முடியாது, சுற்றி இருக்க நமக்கும் தெரியாது. ஏன்னா அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். அப்போ என்ன ஆகுது, ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே சடனாக இதாகிடுறோம். பெரியவங்களுக்கு தான் இது வரும், மிடில் ஏஜுக்கு வராது, குழந்தைங்களுக்குலாம் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. தப்பு கணக்கு போடாதீங்க. எந்த ஏஜுக்கும் வரும் அப்படின்னு தான் இப்போ புள்ளி விவரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்பீங்க, டாக்டர் போய் சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு. இல்லை, டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், டாக்டர் நான் அன்ஹெல்த்தி ஃபுட்லாம் சாப்பிடல, நான் ரெகுலராக நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றேன், எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, நான் கொலஸ்ட்ராலே சேர்த்துக்கலையே அப்படிம்பீங்க. கிடையாது, டாக்டர்ஸை கேட்டு பாருங்கள். நம்மளோட பேட் ஹேபிட்ஸாலையும் தான் இப்படி ஒரு பேட் ஹேபிட்ஸ்னால் கெட்ட பழக்கம், ரொம்ப கெட்ட பழக்கம் நான் சொல்லலை. இந்த மாதிரி வலது பக்கம் எந்திக்காமல் இடது பக்கம் எந்திக்கிறது, இல்லை டக்குன்னு பெட்லேருந்து ஜம்ப் பண்ணுறது, இல்லைன்னா நான் அலாரம் வச்சு எந்திக்கிறது, இந்த மாதிரினாலே நம்ம பிளட் ப்ரெஷர் அதிகமாகி சடன் ஆகும்போது நம்ம பாடி என்ன பண்ணணுன்னே அதுக்கு புரியாது. ஒரு சிஸ்டம் மாதிரி தான் நம்ம உடம்பு. அந்த சிஸ்டத்துக்கு சரியான கமெண்ட் கொடுக்கணும். நம்ம பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், அது டக்குன்னு அது ஏதாவது ரிப்பேராக தான் ஆகும். அந்த மாதிரி தான் இது. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, புள்ளி விவரப்படி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வேர்ல்டுலே 23% மக்கள் இந்த மாதிரி இருதய நோயாளிகளாக இருக்காங்களாம். அந்த மாதிரி சடனாக நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் மீன்ஸ் ரோட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் கிடையாது, வீட்டில் நம்மளே பண்ணிக்கிற ஆக்சிடென்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த குட் ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் கீப்பப் பண்ணிங்கன்னா நம்ம ஹார்ட் மட்டும் இல்லாமல் மற்ற ஆர்கன்ஸும்
ஹெல்த்தியாக நார்மல் ஹார்ட் பீட்டோட ஹெல்த்தியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கும் இந்த வீடியோவை காமிங்க. நம்மளோட ஹார்ட்டை நாமே பேசிக்காக சிம்பிளான விஷயம் வச்சு எப்படி நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லுங்கள். நம்ம குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களும் கீப்பப் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.